ஹாய் காத்ரி. என்னடியா இன்னைக்கு என்ன பண்ற? இன்னைக்கு பாரு நான் என்ன செய்றேன். என்னது இது? இட்ஸ் கோதுமை சாரி இட்ஸ் வாட்? மாவு, இட்லி அரிசி மாவு கிண்டிட்டு இருக்கேன். அது தெரியுது. என்ன டிஷ் அத சொல்லு. இன்னைக்கா குழி பணியாரம். வாட்? இட்ஸ் குழி பணியாரம். எடுத்து செய்யணும். சோ இப்போ எண்ணெய் ஊத்திட்டோம். எண்ணெய் ஊத்தியாச்சு. அடுத்தது அப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடுவேன் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? வழக்கமா போடுறதுதான். எங்க? நான் ஒன்றும் தக்காளி போட மாட்டேன். இதோ இங்க இட்ஸ் ஆனியன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன போட போறோம் நம்ம? இப்போ நம்ம தாளிக்க போறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் சில பேர் ஜீரகம் போடுவாங்க, நம்ம கடுகு போட்டு தாளிக்கலாம். ஓகே குட். கடுகு நல்லா பொன்னிறமா வறுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. பொன்னிறமெல்லாம் இல்லை, அது வெடிச்சோன்னே ஓடி போகணும். இது ஓடுற வேலையாவே வச்சிருக்கியா? ஸோ கெட் ரெடி. 1 2 ஓ நோ 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணு? பச்சை மிளகா. பச்சை மிளகா உண்டுச்சா? போட்டல. நெக்ஸ்ட் அடுத்து வெங்காயத்தை கொட்டணும். கட் பண்ணி வச்சு வெங்காயம். ஆயிடுச்சா கதிரி? இல்லை, இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகும். எங்க பாப்போம். இல்லை, சில பேர் தக்காளி கூட போடுவாங்க, பட் அம்மா போட மாட்டாங்க. ஓகே ரெடி ஆயிடுச்சா? வதங்கிடுச்சு போல வெங்காயம். போது இவ்வளோ வதக்குனா போதும். பிகாஸ் நம்ம இதை மாவு கூட மிக்ஸ் பண்ணல. ஓகே. ஸோ இதில் கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ இதை எடுத்து ஷோமி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவில். ஓ இதான் நீ மிக்ஸ் பண்ண. ஆமாம்ல, இதை நம்ம பார்த்தோம். ஆமாம், இப்போ இதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறத இதில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே. தேவையான உப்பு போட்டுக்கணும். ஆஹா டேஸ்ட். ஆயிடுச்சா மிக்சிங்? பார்க்கவே நல்லா இருக்குல்ல, சூப்பரா. காமி. குழி சட்டியில் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு சட்டியில். இப்போ அடுத்து இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவை நம்ம ம் குழி சட்டியில் ஊற்ற போகிறோம். ஓகே, பார்க்கலாம் எப்படி ஊற்றுறேன்னு. மாவு கீழே சிந்தாமல் ஊற்றணும்ல. இட்ஸ் அ டேலண்ட் யூ நோ. ஓ வாவ், பரவாயில்லையே, கரெக்டாக ஊற்றுறேன். ஏன் உன் நாக்கில் எச்சு விடுதா? ஓகே. இப்போ இது மீடியம் ஸ்லோவில் வச்சுட்டு இதை மூடிடணும். கத்திரி எட்டி பார்த்துட்டு இருக்க. வெந்துருச்சா? இன்னும் ஒரு 2 minutes. ஓகே ஆயிடுச்சா கத்திரி? ஓ வாவ், ஷோ மீ. நைஸ். இப்போ இதை எடுத்துடலாம். திருப்பி போட்டு நல்ல கலர்ல. இதெல்லாம் நெய்யில் வறுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. எனக்கும் பிடிக்கும் நெய். திருப்பியாச்சா? இப்போ என்ன பண்ணணும்? இப்போ இது இன்னும் ஒரு 3-4 minutes வேக வைக்கணும். மறுபடியுமா? பின்ன ஒரு பக்கம் தான் வெந்துச்சு, இன்னொரு பக்கம் வேக வேண்டாம். அரை வேக்காடுல சாப்பிடுவேன். ஓ ஐ சி. ஓகே ஓகே. ஏன் கொந்தளிக்கிறதுக்கு? இப்போ இதை 3-4 minutes குக் ஆகட்டும். மறுபடியும் மூடி போட்டு வைக்கணுமா? மீடியம் ஃப்ளேம்ல. ஆயிடுச்சா கத்திரி? ஆயிடுச்சு. வாவ், சுட சுட பணியாரம் ரெடி. எஸ். இது எடுத்துடணுமா? ஆமாம், வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். வாவ். நல்லா இருக்கா பணியாரம்? வெரி நைஸ். எது கூட சாப்பிடுவேன்?
சட்னி கூட எந்த சட்னி கூட? தேங்காய் சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி, பூண்டு சட்னி. ஓகே, நல்லா இருக்கு. சரி, இந்த ரெசிபியை பார்த்துக்கோங்க. யாருக்காவது பணியாரம் செய்யணுமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நானும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட போறேன். ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.